சும்மா கேஷுவலா நம்ம ஃப்ரீ ஹீலிங் செஷன் அட்டெண்ட் பண்ணவங்க கடைசியா என்ன சொன்னாங்க தெரியுமா? ஸோ ஆக்சுவலி வந்துட்டு நான் ஜஸ்ட் ரேண்டமா தான் வந்துட்டு அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு அட்டென்ட் பண்ணேன். ஓகே. இன்ஃபேக்ட் அந்த ப்ரேயர் வரைக்குமே நான் ஆக்சுவலி லா ஆஃப் அட்ராக்ஷனா இருக்கட்டும் இல்ல ஓப்பனோ பத்தி எனக்கு ஆல்ரெடியுமே நான் ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸா வந்துட்டு எனக்கு அதை பத்தி கான்செப்ட் எல்லாமே நல்லாவே தெரியும். நான் பார்த்திருக்கேன், நிறைய கேட்டிருக்கேன், நிறைய வந்துட்டு அதுல டெய்லி ப்ராக்டிஸும் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. பட் தென் வந்துட்டு ஆனா அது எஃபெக்டிவா எனக்கு ஃபீல் ஆனது கிடையாது. பட் இந்த ப்ரேயர் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க சொல்லி அந்த வாய்ஸ் ஆடியோ கேட்டுட்டு நான் அது பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அந்த செகண்ட் டைம் ஐம் சாரி ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ வரும்போதே என் கண்ணுல அப்ப ஆரம்பிச்ச அந்த டியர்ஸ் வந்துட்டு இப்ப வரைக்கும் ஒரு ரன் ஆயிட்டே தான் இருக்கு. ரொம்ப ஓகே. எஃபெக்டிவா எனக்கு ஃபீல் ஆச்சு ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு. ஓகே. ரியலி ஐம் வெரி தேங்க்ஃபுல் டு யூ ஆக்சுவலி. தேங்க் யூ சிஸ். நான் தேங்க் யூ இவ்வளவு சோ மச். எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் உண்மையிலேயே நான் என்ன நினைச்சேன்னா வந்துட்டு நான் அழமாட்டேன், இது டெய்லி நம்ம பண்றது தானே, நம்ம என்ன அழப்போறோமா அப்படின்ற ஒரு கான்செப்ட் தானே. நீங்க சொல்லியிருந்தீங்கல்ல ஒரு வார்த்தை, இந்த ஆமா. பிரேயர் முடியும் போது வந்துட்டு கண்டிப்பா அழுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா. நான் டெய்லி நம்ம பண்றது நான் ஏன் அழப்போறேன் அப்படின்ற ஒரு தாட்ல தான் நான் இருந்தேன். பட் ஓகே, ஆனா ஓகே. அந்த செகண்ட் டைம் அந்த இது ஆரம்பிச்சு அந்த செகண்ட் டைம் ஐ எம் சாரி வரும்போதே அவ்வளவுதான் அப்ப ஆரம்பிச்சது. ரொம்ப ஓகே. எஃபெக்டிவா இருந்துச்சு. சீரியஸ்லி ரொம்ப எஃபெக்டிவ். நீங்களும் இந்த ஃப்ரீ ஹீலிங் செஷன்ல கலந்துக்கிட்டு உங்க வாழ்க்கையை மாத்தணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா கீழே ஃப்ரீன்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு டீடைல்ஸை டிஎம் பண்றேன்.